ஹலோ எடிட்டர்ஸ், வெல்கம் பேக் டு Zcrop ஸ்டுடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, எப்படி இமான் கேட்சியோடைய எடிட்டிங் ஸ்டைலை எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, முதல்ல நான் இதுக்கு தேவையான எல்லா ஆசட்ஸுமே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆசட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு, அது மூலயமா நீங்கள் Today's video, I'm going to share with you 5 simple habits that made me my first இந்த மாதிரி million. எடிட்டை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். இமான் காட்சியோடைய இந்த மாதிரி எடிட்டை தான். ஸோ முதல்ல நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். 5 simple. ஸ்டில் அதாவது எப்போ எந்த டைமில் பேக்ரவுண்ட் வருதோ அந்த இதில் நான் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம இப்போ இந்த 5 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கக்கூடிய 5 ஆட் பண்ணணும். ஸோ 5 ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறேன். நான் வரணும்ல, ஓகே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம அதில் ஜூம் இன் ஆகிற மாதிரி நம்ம இதில் ஜூம் இனும் போட போகிறோம். ஜூம் இன் போடாச்சு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம நெகட்டிவில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். Simple habits that made me my first. சூப்பராக இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம கர்வ்ஸை கூட 5 simple habits that made me my first $1 million. Now listen. கர்வ்ஸ் ஏஸ்ன்ற ஒரு கர்வ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 5 ஆட் பண்ணோம், அதனால் அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 5 இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 5 ஆட் கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபாண்ட்டு கிளிக். இப்போ அதில் ஒப்பாசிட்டி கம்மியாக இருந்துச்சு இல்லையா? ஒப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த சைஸுக்கு நம்ம முதல்ல வச்சுருவோம். அதுக்கடுத்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி பெருசாக வர மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் கிளிப்பாக கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு 5 simple. ஜூம் இன் அப்படின்றது 5 simple. ஜூம் 1 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 5 simple habits. நல்லா ட்ராக் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட் மேலே வச்சுக்கிறேன். பக்காவாக இருக்கு. 5 simple. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு லுக் கிடச்சிச்சு. அடுத்ததான் நம்ம இந்த சிம்பிள் ஹேபிட்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம். 5 simple habits. அதுக்கு முன்னாடி ஃபேட் இன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக ஃபேட் ஆகிட்டு வருது இல்லையா? ஸோ அதனால் நம்ம இப்போ ஃபேட் இன் பண்ண போகிறோம். கொஞ்சம் அதிகம், இங்கே கம்மி ஒப்பாசிட்டி கம்மி, அங்கே கொஞ்சம் அதிகம் ஒப்பாசிட்டி. செகண்ட் கீ ஃப்ரேம்ஸில் வச்சுட்டேன். ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம்லேயே 5 simple. ஃபுல்லாக வச்சுருவேன். சாரி, எனக்கு இரும்புலாம் இருக்குது, அதனால தான் இரும்பில் வருது. ஸோ நம்ம இப்போ காம்பவுண்ட் கிளிக் பண்ணுறதால நம்ம ஃபுல் ஒப்பாசிட்டி வச்சாகணும். ஏன்னா நம்ம இப்போ காம்பவுண்ட் கிளிக் பண்ணிட்டோம் அதனால். ஸோ அதுதான் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, டெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணணும். கேளுங்க, எல்லாமே நான் பக்கா பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே வருதா சிம்பிள்? ஓகே, இப்போ இந்த இடத்துல வச்சு
சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம். சிம்பிள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஓகே. ஃபாண்ட்டுக்குள்ளே நம்ம அதே ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஃபாண்ட்டை 5 கிளிக் பண்ணுமோ அதே ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது இதில் வந்து க்ளோ ஆட் பண்ணணும். சரிங்க, நம்ம ஃபஸ்ட் அலைன் பண்ணிடுவோம் கரெக்டாக. அடுத்த க்ளோ ஆட் பண்ணோம். ஸோ க்ளோ இங்கே கீழே simple. ஸோ முதல்ல அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைட் ஆப் அனிமேஷன் கொடுத்துருங்க. Simple. ஸ்லைட் டவுன். ஆனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அந்த ப்ரோ வெர்ஷன், அதாவது ப்ரோ வெர்ஷன் இல்லாதால நம்ம ஸ்லைட் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓகே கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்லைட் டவுன் அனிமேஷன் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போது நீங்கள் இது வந்து ஆட் தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வெறும் ஸ்லைட் ஆப் அனிமேஷன் கூட இது சூப்பரான அனிமேஷன் தான். அடுத்ததான் நம்ம இப்போ ஹேபிட்ஸை தான் கொண்டு வைக்கிறோம். ஹேபிட்ஸுக்கு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கொஞ்சம் சாய்வாக வச்சுக்கலாம். அந்த ஐ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாய்வான மாதிரி ஆகிடும். ஸோ தட் கரெக்டாக இப்போ அது கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம் அந்த ஹேபிட்ஸோட. இதுக்கு ஸ்லைட் டவுன் நான் எப்போ சொல்லிடுறேன், வீடியோக்காக மட்டும்தான் நான் இந்த ஸ்லைட் டவுனில் ஆட் பண்ணுறேன். பட் உண்மையாகவே ஸ்லைட் அப் அனிமேஷன் தான் நல்லாயிருக்கும். என்ன சொல்லுது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரோ வெர்ஷன் இல்லை. ஸோ நான் அடுத்த வீடியோவில் எப்படி கேப்கட் பிசியில் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது எது, இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறது தான். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நான் ரிமூவ் பிஜியில் போய்ட்டு க்ரோமா கீயை கிளிக் பண்ணி இந்த கீயை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். வர மாட்டேங்குது. வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி லைன் பண்ணிக்கலாம். Five simple habits. Rotate. 5 simple habits. 5 அனிமேஷனில் போய் ரொட்டேட் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொட்டேட் மட்டும் பண்ண போகிறோம். லைக் திஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம இது இப்போது காமன் கிளிக் ஆல்ட் ஜி கொடுத்து காமன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது ஃபேடு தானே பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேடில் நம்ம வெறும் கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கீ ஃப்ரேம்ஸை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இந்த கீ ஃப்ரேம்ஸ் அதே கீ ஃப்ரேம்ஸ் ஓகே கொடுத்துறேன். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ரிமூவ் பிஜி க்ரோமா கீ கொடுத்து ரிமூவ் பிஜி பண்ணியாச்சு. ஸோ அதே இடத்துல
அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி மிச்ச 3த்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. Habits that made me my first. Habits that made me. அதே மாதிரி லாஸ்ட் ஒன்று நீங்கள் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கீழே 20 லைக்குக்கு மேலே இருந்துச்சுன்னா அடுத்ததாக ஒரு பெரிய கிரியேட்டருடைய வீடியோவை நான் ரீக்ரியேட் பண்ணி போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பெல் அதாவது அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக மணி அடிக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய போடுறது. ஸோ அதே மாதிரி 5 simple habits that made me. கீ ஃப்ரேம்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த சர்க்கிள் அனிமேஷன் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் எல்லாம் அதாவது இந்த 5த்துக்கும் கரெக்டாக அலைன் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ரிமூவ் பிஜிக்குள்ளே போயிட்டு குரோமா கே கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி மிச்ச 4க்கும் இதே மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பேஸ்ட் தானே பண்ணுறேன், வேறு எதுவும். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன இதுனா ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா Simple அந்த habits. சிம்பிள் ஹேபிட்ஸ்க்கான லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்குல்ல, அதுதான். ஸோ அதையும் நான் ரிமூவ் பிஜிக்கில் போய் குரோமா கீயை கிளிக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக அலைன் பண்ணிட்டு காம்பவுண்ட் கிளிப்பாக ஆக்கிடுங்க. காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க. அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த லாஸ்ட்டில் அந்த ஜூமின் மட்டும் பண்ணுறாங்களா, ஸோ அந்த ஜூமின் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம்ஸ், அதாவது ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 5 ஃப்ரேம்ஸ் தள்ளி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வச்சு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு In today's video, I'm going to share with you 5 simple habits that கற்றுக்கிட்டிங்கன்னா made me போதும், my first $1 million. நிறைய Now listen. அனிமேஷன்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும். Be my first